மும்பையில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மியூசிக்கல் ரோடு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ ரீசெண்டாக நல்ல வைரலாக போயிருக்கோம். நம்ம ஏஆர் ரஹ்மான் கம்போஸ் பண்ண ஜெய்ஹோ அப்படிங்கிற சாங்கை வந்து 70லேருந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து இப்போ காரோ பஸ்ஸோ வெஹிக்கிளோ வாட் எவர் இட் இஸ், அந்த வெஹிக்கிள் வந்து அதில் 70லேருந்து 80 கிலோமீட்டர்ஸ் அந்த ஸ்பீடில் வந்து அதை கிராஸ் பண்ணி போகுதுன்னா ஜெய்ஹோ சாங்கோட அந்த மியூசிக் வந்து அதில் அப்படியே கேட்கும். நான் வந்து இந்த வீடியோவில் கொடுக்குறேன், ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா இப்போ வந்து மும்பையில் பீச் ரோடில் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு வண்டி வந்து இப்போ 70லேருந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீடாக அதில் ட்ராவல் பண்ணி போகும்போது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அந்த காருக்குள்ளே அந்த சவுண்ட் வந்து கேட்கும். ஸோ இது வந்து ஏதோ ஒரு பயங்கரமான இன்னோவேஷன், ஸோ இதில் வந்து நிறைய டெக்னிக்கல் திங்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஜஸ்ட் ரோட்டில் வந்து இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கும்ல, எல்லோ கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சில டைம் வந்து நம்ம ஹைவேலலாம் போகும்போது நிறைய இது டக்கு டக்குன்னு கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு மாதிரி பயங்கரமாக ஷேக் ஆகும்ல, அந்த மாதிரி ஒரு சைடில் மட்டும் அதை வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதில் அந்த டயரும் அந்த ரோட்டில் இருக்கிற அந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ் ரெண்டும் வந்து ஸ்க்ராட்ச் ஆகுதுல்ல, அந்த ஸ்க்ராட்ச் ஆகும்போது அதுலேருந்து வர்ற சவுண்டு வந்து இந்த மாதிரி வருது. ஸோ இதை வந்து அந்த ஜெய்ஹோ மாதிரி வர்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸுமே வந்து அந்த ரோட்டில் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து மும்பையிலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இனிஷியேட்டிவ் இன் இந்தியா, ஒரு நல்ல ஒரு முடிவு. அட் த சேம் டைம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நிறைய பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சைடில் கண்ட்ரி வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு, அட்லீஸ்ட் ஏதோ ஒரு ஸ்டேட்லேயாவது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வருதுன்னு சொல்லி நம்ம வந்து பெருமையாக ஃபீல் பண்ணால் கூட, அந்த ஒரு பர்டிகுலர் மியூசிக்காகவும் நம்ம இந்தியா வந்து வெளியில் நிறைய இடத்துல இப்படி காட்டணுங்கிறதுக்காகவும் இவ்வளோ இனிஷியேட்டிவ் எடுத்த கவர்மெண்ட், அதே மும்பை ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லம் ஏரியாவில் இன்னும் எத்தனையோ மக்கள் அந்த ஒருவேளை சாப்பாடுக்காக நிறைய கஷ்டப்படுறவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ஸோ இந்தியா வந்து டெவலப் ஆகணும், ஸ்டில் வி ஆர் டெவலப்பிங் நேஷன் தான், நாட் அ டெவலப்டு நேஷன். ஸோ இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் நிறைய எடுத்து பண்ணணும் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அதுக்கு இன்ஹவுஸில் இருக்கிற இந்த மாதிரி விஷயங்களை வந்து சரி பண்ணால் தானே நம்ம நாடு வந்து முன்னேறும். இது வந்து பர்சனலாக என்னோட ஒரு தாட்டாக இருந்தது, தப்பா சரியான்னு தெரியல. பட் அதே மும்பையில் வந்து நம்ம பார்த்தோம்னா அந்த ஸ்லம் ஏரியாவில் மக்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஈவன் நம்ம நாயகன் படத்திலிருந்து இப்போ ரீசெண்டாக வந்த காலா மூவி வரைக்கும் இன்னுமே அந்த இடம் வந்து டெவலப் ஆகாமல் தாராவி வந்து அப்படியே தான் இருக்குது. ஈவன் இங்கே ஸ்பெண்ட் பண்ண எவ்வளவோ க்ரோர்ஸில் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதில் கொஞ்சம் ஒரு 10% எடுத்து அவங்களுக்காக ஏதோ ஒன்று ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா ஆப்வியஸ்லி அவங்களும் வந்து இந்த குடிசை வீடு ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து கொஞ்சம் காங்கிரீட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களாலையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு செகண்ட் வந்து தோணுச்சு. இன்னும் தமிழ்நாட்டில் வந்து நிறைய இனிஷியேட்டிவ் இந்த மாதிரி எடுக்கிறாங்க. பூங்கா ஓப்பன் பண்ணுறது, நிறைய சாலைகள் ஓப்பன் பண்ணுறது, பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணுறது. அந்த பிரிட்ஜு கீழே இருக்கிற ஃபேமிலிஸ் வந்து அவங்க பார்த்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது ஒரு பர்சனல் தாட்டாக இருந்தது. இதில் உங்களோட தாட்ஸ் என்ன? அண்ட் அது ஒரு குட் இனிஷியேட்டிவ், ரொம்ப நல்லா இருக்குது. அந்த இதில் நம்ம உள்ளே உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, நீங்கள் யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்களா, இல்லை அங்கேருந்து யாராவது இதை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதோட தாட்ஸ் என்ன உங்களோடது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.